சங்கீதா அவங்க குடுத்த இந்த ஒரு மனுனால விஜய் ரொம்பவே அமைதியா இருக்காரா? இனிமேல் எந்த ஒரு மீட்டிங்கும் வேண்டான்னு ரத்து பண்ணியிருக்காரா? இப்ப ஜேசன் சஞ்சய் அவரும் அதிரடியான முடிவு எடுத்திருக்காரா அப்பாவுக்கு எதிரா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். விவாகரத்து பிரச்சனை இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவில பேசப்படுது. இந்த நிலையில இந்த விவாகரத்து மனுவ இவ்வளவு நானா வெளியிடாம யார் இப்ப வெளியிட்டது? அதுவும் தேதியே குறிப்பிடாம இந்த மனுவில அவங்க சொன்ன விஷயங்கள் மட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய அரசியல் காரணத்துக்காக அவர் வெற்றி பெறணும், அவருக்கு அனுதாப ஓட்டு கிடைக்கணும், இந்த மாரி விஷயங்களுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அந்த வகையில விஜய் அவரு இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறமா நெறைய கூட்டம்லாம் அதாவது மீட்டிங் போட இருந்தாராம் தேர்தலுக்காக. அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு இப்ப ரொம்பவே சோகமா தனிமையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைகளை கூட பார்க்காத அவரு இப்ப ஜேசன் சஞ்சய் அவர் தனியா அவரோட பட வேலைகள்ல பிஸியா இருக்காரு. எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்துக்கிறதே இல்ல. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமோ குடும்பத்தை பத்தி பேசுறதோ இப்படி எதை பத்தியுமே அவங்க எதுவுமே பேசுறதே இல்ல. ஆனா பட வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவரோட சமூக வலைதள பக்கத்துல விஜய் அவரை அன்ஃபாலோ பண்ணியதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுவே குடும்பத்துல விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூகங்களும் வளர்ந்திருக்கு. இதுல குழப்பம் நிறையவே இருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர் முன்னாடியே தன்னோட தந்தையோட சமூக வலைதளத்தை பின்தொடரலையா, இல்ல இப்பதான் அன்ஃபாலோ பண்ணிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் அவர் சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் வெளியாகிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட அவரோட பட வேலைகளுக்கு விஜய் அவர் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணவே இல்லையா? விஜய் அவர் சப்போர்ட் பண்ணாத நேரத்துல கூட சங்கீதா அவங்க தான் நிறைய முயற்சி பண்ணி லைகா கிட்டலாம் நேர்ல போய் பேசி தன்னோட மகனோட ஆசைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணதாகவும் அந்த சமயத்துல இத பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இப்ப கூட நிறைய பத்திரிகையாளர்கள் ஜேசன் சஞ்சய் அவருக்கு இவ்வளோ விஷயங்களையும் கூட இருந்து பண்ணி கொடுத்தது அவங்களோட அம்மா மட்டும்தான். அப்பா இவ்வளோ தூரம் ஒரு வளர்ந்த இடத்துல இருந்துமே மகனை கூட கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஜய் அவரை பத்தி நிறைய செய்திகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே உண்மையா, இல்ல இதுல வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு பக்கம் விஜய் அவருடைய தரப்பிலிருந்து நிறைய பேர் அரசியல் நோக்கத்துக்காக தான் என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த செய்தி கிட்டத்தட்ட 4-5 வருஷமா செய்தியா பரவிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா உறுதிப்படுத்தப்படாம இருந்துச்சு. இன்னைக்கு சங்கீதா அவங்க கொடுத்திருக்க இந்த விவாகரத்து மனு எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இது உண்மைதான், இப்படிதான் இவர் நடந்திருக்காரு அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்கு. எது எப்படியோ அடுத்து என்ன நடக்க போகுது, வேறு ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது விஜய் அவர் இத பத்தி பேசுவாரா? இதுவரைக்கும் குடும்பத்தை பத்தி பேசாத இவரு எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பதில் கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.